கரூர் துயர சம்பவத்தில் இறந்த பிரதீக் அப்படிங்கிற ஒரு 10 வயசு பையன். அந்த பையனுடைய அப்பா வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அவரும் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை வந்து கேட்டிருக்கார். பாதிக்கப்பட்டவர் தரப்புலேருந்து அவர் வந்து கேட்டிருக்கார். ஸோ அதுலேயும் வந்து சில அரசியல் உள்கத்துக்கள் சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நபருக்கு பின்னாடி தாவேக்கா தான் இருக்குது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர் பிரதீக் அப்படிங்கிற அந்த பையனுடைய தந்தை வந்து அவர் மனைவியை பிரிஞ்சே கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆச்சாமா. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவருக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லை. திடீர்னு வந்து அவர் என்னுடைய குழந்தை, நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அந்த குழந்தையுடைய தாயை போய் பேட்டி எடுத்து இந்த உண்மைகள்லாம் வந்து உடனடியாக வெளிக்கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது, நம்ம அதை பற்றியும் தனியாக பேசுவோம். இந்த பிரதீக் அவர்களுடைய தந்தையுடைய கோரிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் திருமதி உமா ஆனந்தன், அவங்கள தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, சென்னை மாநகராட்சியில் வந்து கவுன்சிலராக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 வழக்கை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் சில கேள்விகளை கேட்டிருக்கிறது, தீர்ப்புகளை ஒத்தி வைத்திருக்கிறது. ஸோ இந்த கேள்விகள் வந்து தமிழக அரசுக்கு பின்னடைவாக முடியும் அப்படின்னு நேற்று முதல் சொல்லிட்டு இருக்காங்க. கேள்விகள் வந்து தமிழக அரசை பார்த்து மட்டும் கேட்கல, தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தும் கேட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவங்க வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும், அதற்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.